வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமான கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் நிறைய டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2019, 2021 பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் விச் எஸ்டாப்ளிஷ்ட் பஞ்சாயத்து ராஜ் இன் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் தான் முதலாக பஞ்சாயத்து ராஜை உருவாக்குறாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம். ஸோ இது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ இதை இனாகிரேட் பண்ணவர் யார் முதலாக இந்த பஞ்சாயத்து ராஜை நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு. ஸோ பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் 1959 முதல் மாவட்டமாக பஞ்சாயத்து ராஜ் உருவாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஸோ இது மக்களாட்சி சம்பந்தமாக கேள்வி வந்திருக்கும். இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். எஸ், ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு காரணம் அதில் செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்து, கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையேயான உறவினை எதிர்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. கரெக்டு. அடுத்து, எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார். ஸோ இதில் இந்த மூணுமே கரெக்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அதாவது மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வயது என்ன? அந்த பதவிக்கு வரணும்னா அவங்க குறைந்தபட்சம் எவ்வளோ வயதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பியவர்களாக இருக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஏ மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் 21 இயர்ஸ். ஸோ இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் பற்றி சொல்லக்கூடியது பார்ட் 9ல் 73வது அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை கொண்டு வர்றாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறத. ஸோ 73வது அமெண்ட்மெண்ட் 1992 உருவாக்கப்பட்டுச்சு இந்த சட்ட திருத்தம். அண்ட் இந்த 21 வயசு நிரம்பின இந்த பதவிக்கு மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக 5 வருஷம் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். ஸோ அவங்களோட பதவி காலம் 5 வருடங்கள். அடுத்த கேள்வி. ஸோ த பஞ்சாயத் ராஜ் வாஸ் இனாகிரேட்டட் பை. பஞ்சாயத் ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம், ராஜஸ்தானோட நாக்வர் அப்படிங்கிற இடத்துல முதலாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு தொடங்கி வைத்தவர் நேரு அவர்கள். ஸோ October 2, 1959 முதலாக தொடங்கி வைக்கிறார் 1959. ஸோ பஞ்சாயத் ராஜ்னோடனே உங்களுக்கு 59ங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்த 5வது கேள்வி என்னன்னு பாருங்க. இதில் கொடுத்துருக்கல எது சரியானது கிடையாது, எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்ட் 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ பார்ட் 9A முனிசிபாலிட்டிஸ் பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. கரெக்டு. நகராட்சிகளுக்கு என்று தனியொரு நிதி ஆணையம் உருவாவதற்கு for setting up a separate finance commission for the municipalities. ஸோ இந்த பாட்டுங்கிறது இதை இதுக்குன்னு சொல்லி தனி நிதி ஆணையம் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. தவறு. மாவட்ட திட்டத்திற்கு குழு அமைக்கிறதுக்கு இதில் இடம் இருக்கு. பெருமாநகர திட்டங்களுக்கும் குழு அமைக்க இடம் இருக்கு. ஆனால் இந்த இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாம் உருவாக்க இதில் சொல்லலை. ஸோ அப்போ தவறு நகராட்சிகளுக்கு என்று தனியொரு நிதி ஆணையம் உருவாவதற்கு அப்படிங்கிறது தவறு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் 243C அப்படிங்கிற ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பஞ்சாயத் ராஜ் பற்றி தான் சொல்லுது. பஞ்சாயத்து அமைப்பு, காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத் அப்படிங்கிறதான் 243C சொல்லுது. அடுத்து 7வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி இதில் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. ஓகே, இது கரெக்ட். 1918 தான் தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன. ஓகே, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது ரீசன் அப்படின்னு சொன்னது தவறு. ஓகேவா? ஸோ போத் A and R true, but R does not explains A அப்படிங்கிறதான் கரெக்ட். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவா இருக்கும்? ஒரு கார்பரேஷனோட பாப்புலேஷன் 10 லட்சமாக இருக்கணும். 10 லட்சம்.
அடுத்த கேள்வி, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ல் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து பஞ்சாயத்து அமைப்புகளோட பணிகள்னு சொல்லி எத்தனை பணிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 பணிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 29 பணிகள். அடுத்து, எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுது? ஸோ பஞ்சாயத்து ராஜ்னாலே பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து 3 அடுக்கு முறையை சொன்னாங்க. அசோக் மேத்தா குழு வந்து 2 அடுக்கு முறை சொன்னாங்க. ஸோ இந்த 3 அடுக்கு முறை சொன்னார் பார்த்தீங்களா, பல்வந்த் ராய் மேத்தா குழு, அவங்களோட அறிக்கை தான் பஞ்சாயத்து ராஜோட மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேக்னா கார்ட்டா ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுவது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அடுத்த கேள்வி, மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இதே கொஷின் 2 தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து, விச் ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைஸ் த பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 11வது அட்டவணையில தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை என்ன? லோயஸ்ட் லேடர் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மாவட்ட பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து கீழ்நிலை வந்து கிராம சபை தான். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த கிராம சபா தான் வந்து லோயஸ்ட் லேடர் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 33%. ஒரு பஞ்சாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி உமன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு 33% வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கேள்வி வந்து, கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? 243ங்கிறது நமக்கு தெரியும். அந்த 243ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. 243ல ஏபிசிடின்னு சொல்லி 4 இருக்கு இல்லையா, அதில் டியில் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால எஸ்சியில் சி வருதா, அதை வச்சு இதை டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கு அப்புறம் டி அப்படின்னு. ஸோ 243D. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த 15 கேள்விகளும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக, பஞ்சாயத்து ராஜ், மாநகராட்சிகள், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் சம்பந்தமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது பாலிட்டியிலேருந்து, அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா பாலிட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாலிட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அது சம்மந்தமாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.